ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சங்கர் பார்ட்டினுடைய பார்ட் நம்பர் 5 வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக்கில் நம்ம பேசலாம். மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தினுடைய விதை, வேர், கிளை, இந்த 3 சாப்டரில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். இதிலே ஒரு பட விளக்கங்கள் நீங்கள் பார்க்கலாம். விதை, வேர், கிளை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மகுமாரிகள் ஞானத்தின் அடிப்படையில் நம்ம பிரம்ம பாபா ஒரு வேராக இருந்து அவங்க குல்தார் தாதி மூலமாக பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் 33 கோடி தேவர்களை அவங்க படைச்சிருப்பாங்க. அதே போல் மதம் சார்ந்தவங்களை அவங்க நம்ம மம்மா இருக்கிறாங்க ஓம் ராதே, அவங்க ஓம் மண்டலிங்கிற ஒரு குரூப் மூலமாக ஒரு 8 பேர் கொண்ட படைகளை அவங்க திரட்டுவாங்க. அதுக்கு பிறகு அந்த மரத்தினுடைய விதை ரூபமாக நம்ம அத்தியாத்மிக்கில் இருக்கிறாங்கள நம்ம வீரேந்தர் தேவ் தேசித், அவங்க மூலமாக மரத்தினுடைய கண்களுக்கு தெரியாத அந்த விதை ரூபத்தை அவர் படைக்கிறார். இந்த சாப்டரில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பேச போகிறோம். வீடியோக்கு போகலாம். பொதுவாகவே எல்லாவற்றிற்கும் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா விதை தான். விதை பாருங்க, மரத்தினுடைய அடியில் மணலுக்கு அடியில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக அந்த மரத்தில் விதை, வேர், தண்டு, கிளை, பூக்கள் அப்படின்னு ஒரு 5 பரிமாணங்களில் ஒரு இருக்கு. அப்போ இந்த மரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய விதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் சொல்லக்கூடிய நம்ம அட்வான்ஸ் நாலேஜில் இருக்கக்கூடிய சங்கர் பார்ட்டி ஆளுங்க தான். அவங்க ஒரு 4.5 லட்சம் பேர் இருப்பாங்க. 2.25 லட்சம் ராணித்தேனி, 2.25 லட்சம் நம்ம அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் கலந்துருக்கிறாங்களா. அப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் மரத்தினுடைய வேர் பகுதிகள் இருக்கும். அதுக்கு பிறகு விதையும் வேரும் சேர்ந்து அந்த மரத்தினுடைய தண்டு பகுதிகளாக ஆளுமை செய்ய போகுது. அது சூரிய வம்சம், சந்திர வம்சம் சேர்ந்து சத்திய யுகம், திரேதா யுகம்னு சொல்லிட்டு சொர்க்கம் உருவாகும். அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ இந்த மரத்தின் வேர் பகுதியாக இருக்கிற அந்த விஷயங்கள் தான் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நல்லாவே தெரியும். பரமாத்மா சிவத்தந்தை அவர் ஒரு விதையின் ரூபமாகவும், அந்த விதையிலிருந்து அந்த மரத்தினுடைய கல்ப விருட்சகத்தினுடைய வேர் பகுதி பிரம்மகுமாரிகள் இயக்கம் சார்ந்தவர்களும், அதன் ரீதியாக யார் யாரெல்லாம் அந்த 100 வருட மகா சங்கம் யுகத்தில் பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த அந்த சூரிய வம்சம், சந்திர வம்சம்னு சொல்லக்கூடிய சத்திய யுகம், திரேதா யுகத்தை ஆளுறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் மரத்தின் வேர் பற்றி மட்டும்தான் சிவத்தந்தை 1969 முன்னாடி இருக்கக்கூடிய சாக்கார் முரளிகளில் சொல்லியிருப்பார். அதனால பிரம்மகுமாரிகள் தப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, மரத்தின் விதை தந்தை எனவும் மரத்தினுடைய வேர் பிரம்மகுமாரிகள் மூலமாக படைப்பு நடக்குது, இதன் மூலமாக தண்டு பகுதி ஆளுமை செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மரத்தினுடைய விதை உண்மையிலேயே தந்தையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமாக சிவத்தந்தை மரத்தின் விதை கிடையாது. அப்போ மரத்தின் விதை 2.25 லட்சம் இந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடிய சங்கர் பர்ட் ஆளுங்க தான். அவங்க தான் 2.25 லட்சம் விதை. இவங்களுக்கு சகயோகம் பண்ணக்கூடிய ராணித்தேனி ஒரு 2.25 லட்சம் வருவாங்க. மொத்தம் 2.25 லட்சம் குடும்பங்கள் வருவாங்க. அப்போ அந்த 2.25 லட்சம் குடும்பங்கள் தான் மரத்தினுடைய விதை. மரத்தினுடைய விதை கண்களுக்கு தெரியாது, வேறே கண்களுக்கு தெரியாது. ஆனால் மரத்தினுடைய விதை மறைந்து மணலுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கும். இந்த விதை ரூபமான அத்தியாத்மிக்கில் மொத்தம் 2.25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 4.5 லட்சம் பேர் உண்டு. இருந்தாலும் அவங்க விதை ரூபத்தில் தான் 4.5 லட்சம் லிஸ்ட் வருமே ஒழிய, ஜோதி பிந்துவான முழு ஆத்ம ஸ்திதி அடைந்தவங்க அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் பேர் தான். அப்போ இவங்க மூலமாக தான் அந்த மரம் மிருகேறுது, மரம் வளர்ச்சி அடையுது. தன்னுடைய மொத்த உயிர் சக்திகளை விரயம் செய்துதான் அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் பேர் ஒரு மரத்தினுடைய விதையாக இருக்கிறாங்க. இப்படி மரத்தினுடைய விதையாக இருக்கிறதுனால இந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே பப்ளிசிட்டி ஆக மாட்டாங்க. ஆனால் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் பாருங்க, எல்லாருமே ரொம்ப பப்ளிசிட்டியாக இருப்பாங்க. ரொம்ப எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவிற்கு சர்வீஸும் பண்ணுவாங்க. மிகப்பெரிய பிரமுகர்கள் மூலமாக ரொம்ப ஃபேமஸாகவும் இருப்பாங்க. எப்படி உலகத்தை படைத்த பரமாத்மா சிவத்தந்தை
ஒரு ஜோதி ஒளி பிந்துவாக இருந்து ஒரு குப்தமாக செயல்பட்டு வெளி உலகத்திற்கு பப்ளிசிட்டி ஆக மாட்டாரோ, அதே போலதான் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அந்த 2.25 லட்சம் பேர் வெளி உலகிற்கு பப்ளிசிட்டி ஆக மாட்டாங்க. ஏன்னா இறைவன் குப்தமாக இந்த செயல்கள் செய்யறதுனால இறைவனுக்கு சமமாக தன்னை உணர்ந்து உலக சேவைகள்ல தன்னை அர்ப்பணம் செய்து கொள்வாங்க. அந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடியவங்க மொத்தம் 2.25 லட்சம் குடும்பங்கள் வருவாங்க. பூமியில விதை எப்படி தன்னைத்தானே மறைத்து கொண்டு மணலோடு மணலாக கலந்து சாம்பலோடு சாம்பலாக மக்கி எப்படி தன்னுடைய அனைத்து உயிர் சக்திகளையும் அந்த மரத்திற்கு கொடுக்குதோ, அதே மாதிரிதான் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் செய்யறாங்க. அதனாலதான் அவங்க பெரிய லெவல்ல அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பப்ளிசிட்டி ஆகிறது கிடையாது. அப்போ இவங்க எல்லாருமே சூரிய வம்சத்தினுடைய சாட்டாகவும் மனித விருஷக மரத்தினுடைய விதையாகவும் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் தெரியாதனால இறைவனை மனித விருஷகத்தினுடைய விதையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்ணோட்டத்துல விதைகள் அவங்களுக்கு கண்களுக்கு தெரியாது. ஆனா அத்தியாத்மிக்ல அவங்க ஒளிஞ்சு இருக்கிற விஷயங்கள் பிற்காலத்துல அவங்க தெரிந்து கொள்வாங்க. இப்படி அந்த மரத்தினுடைய விதை பகுதியாக அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடியவங்க வீரேந்தர் தேவ் தேசித்து மூலமாக மறைமுகமாக படைக்கப்படுது. அதே போல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா என்பவங்க மூலமாக குல்தர் தாதி ரீதியாக ஒட்டுமொத்த வேர் பகுதி படைக்கப்படுது 1969 2017 வரைக்கும். ஏன்னா அப்ப விதை மட்டும் இருந்து எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த விதைக்கு பக்கபலமாக பவித்திர சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பவித்திர நிலையை யார் அடைஞ்சிருக்கிற அப்படின்னா அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. இயற்கையிலே அவங்களுக்கு அந்த பவித்திர தன்மை இருக்கிறதுனால பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த மரத்தினுடைய முழு வளர்ச்சியை அடைய வைக்கிறாங்க. இயற்கையிலே ஒரு மரத்தினுடைய விதையிலிருந்து முதல்ல 2 இலைகள் வெளிப்படும். அப்படி இந்த மனித விருட்சக மரத்தினுடைய இந்த உலக நாடக படைப்புல அந்த மரத்தினுடைய முதல் விதையாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய வீரேந்தர் தேவ் தேசித், இந்த ராம்வழி ஆத்மா தான். இவர் தான் முதல் மனித விருஷக மரத்தினுடைய விதையாக இருக்கிறாரு. அதற்கான முழு உயிரோட்டத்தை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது பரமாத்மா சிவத்தந்தை. அப்ப இவங்க மூலமா அந்த ஞானத்தை கொடுக்கும்போது அந்த விதையிலிருந்து வெளிப்படக்கூடிய முதல் 2 இலைகள் என்ன அப்படின்னா அவங்க நம்ம பிரம்ம பாபா மம்மா அவங்க தான். சரி, அப்போ இவங்க மூலமாக முழு ராஜ்யங்கள் ஏற்படுது. அதே போல அந்த 2.25 லட்சம் ஆத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேர் அவங்க மூலமாகவும் 2 இலைகள் வெளிப்பட்டு ஒட்டுமொத்த மனித விருட்சக மரத்தினுடைய உயிரோட்டம் உருவாக்கப்படுது. அப்போ அந்த மரத்தினுடைய விதையாக இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஆத்மாக்கள் தான் அத்தியாத்மிக்கில் இருக்கிறாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த உலக நாடக படைப்பினுடைய ஆதார மூர்த்தியாக இருக்கிறாங்க. அப்புறமா ஃபைனலா பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய கிளைகள் இருக்கும். மரத்தினுடைய கிளைகளாக அவங்க நம்ம ஓம் ராதே மம்மா இருக்கிறாங்களே, அவங்க 1965 தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை மவுண்ட் அபுல விட்டுருப்பாங்க. அப்போ அதன் பிறகு அவங்க சாக்கார் முரளியில அடிக்கடி சிவத்தந்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மம்மா மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அது வான்வெளியிலன்னு புரிஞ்சிருப்பாங்க. ஆனா அது இதே பூமியில தான் ஒரு இடத்துல அந்த சம்பவங்கள் நடக்கும். 8 பேர் கொண்ட குரூப்பை சிவத்தந்தை அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்திலே மம்மா மூலமாக 8 பேர் கொண்ட குரூப்பை நான் உருவாக்குறேன், அவங்க பிற்காலத்துல வெளிப்படுவாங்க, அவங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய குரூப்பை நானே உருவகம் செய்வேன் அப்படின்னு சாக்கார் முறையில பிரம்ம பாபா சரீரத்துல சிவத்தந்தை சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த டைம்ல அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சிவத்தந்தை சொன்னது என்ன அப்படின்னா ஓம் ராதே மம்மா அவங்க நேபாளில் பிறந்ததா சொல்லுவாங்க. அப்படி நேபாளில் பிறவி எடுத்து தன்னுடைய அந்த வயது பக்குவங்கள் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரமம், அதாவது ஓம் மண்டலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமத்தை தேவகி மையா என்கிற ஒருத்தர் மூலமாக மம்மா அவங்க உருவாக்கி இப்போ ஒரு சீக்கிரட்டான ஒரு குரூப் மாரி 8 குரூப் உருவாக்கி வச்சிருப்பாங்க ஒரு தலைமை பொறுப்புல. அவங்க பிற்காலத்துல அந்த துவாபரிகம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அவங்க ஓம் மண்டலி மூலமாக தேவகி மையா அவங்க உருவாக்குன அந்த குரூப் வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போதுதான் எல்லா ரகசியங்களுமே நமக்கு தெரிய வரும். 36ல கடைசியில் அந்த உலக விநாசத்தின் போது அவங்க வீரேந்தர் தேவ் தேசித் அவங்களுடைய சரீரத்துல சிவத்தந்தை இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஞானத்தை கடைசியில் அந்த ஒரு நொடி எடுப்பாங்க. இப்ப அவங்க ஓம் ராதே மம்மா அவங்க இப்போ சரீரத்துல கிடையாது, அவங்க இப்போ அத்தியாத்மிக்கில் இருக்கக்கூடியவங்க ஒருவருடைய நினைவுல தான் இப்ப இருக்கிறாங்க. ஆனா அவங்க மூலமாக அப்பப்போ சிவபாபா மிலன்ங்கிற ஒரு பேர்ல
இவங்க மூலமாக ஹரித்வார், ஜெய்ப்பூர், நேபாளம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இப்படி நிறைய இடங்கள்ல, சத்தீஸ்கர், நிறைய இடங்கள்ல அவங்க கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல எப்படி பிரம்ம பாபா வந்து அவங்க குல்தார் தாதி சரீரத்துல உட்கார்ந்து இந்த ஞானம் கொடுத்தாங்களோ அதே ஃபார்மெட்ல தான் ஓம் ராதே மம்மா வந்து ஓம் மண்டலிங்கிற ஒரு குரூப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நானுமே இதை பார்ட் நம்பர் 7ல நான் ஒரு வீடியோ பதிவாக நான் வெளியிடுறேன். இதுதான் இன்னைக்கான மரத்தின் விதை வேறு கிளைக்கான ரகசியம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் நம்பர் 6ன்னு ஒரு வீடியோ கொடுப்போம். அந்த பார்ட் நம்பர் 6ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் மத ஸ்தாபனையாளர்கள் யாரு, ஒவ்வொரு மதத்தினுடைய ஆதார மூர்த்தி யாரு என்கிற வீடியோ தான் நான் இன்னைக்கு கொடுக்கறதா இருந்தேன். இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக இந்த ரகசியங்களை நான் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ இது மட்டும் கிடையாது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பாருங்க, உங்களுக்குமே எல்லா ரகசியங்களும் இதன் மூலமாக வெளிப்படும். அப்போ அவங்க ஓம் மண்டலி, அவங்க தேவகி மையா, அவங்க சரீரத்தில் அவங்க ஓம் ராதே மம்மா எப்படி வந்து போகிறாங்கங்கிறதையும் கூட நான் பார்ட் நம்பர் 7 வீடியோவில் நான் உங்களுக்கு முழு டீட்டெயில்ஸோடு நான் கொடுக்குறேன். நீங்கள் இவங்களுடைய தேவகி மையா அவங்களுடைய முழு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தேவகி மையா அவங்க வந்து பேசும் அந்த ஒவ்வொரு காட்சிகளும் நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். பார்ட் நம்பர் 7ல் நான் தேவகி மையா பற்றிய முழு ரகசியங்களையும், ஓம் ராதே அவங்களுடைய சரீரத்தில் எப்படி வந்து இந்த கிளாஸ் கொடுக்குறாங்கங்கிற ரகசியத்தையும் நாம முழு டீட்டெயில்ஸும் தெரிந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி.